வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் தேர்வு முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து வரும் மாணவர்களின் குரல் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவரும் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளருமான முகமது ஹசன் தலைமை வகித்தார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்திக், சத்யமூர்த்தி, விநாயகமூர்த்தி, கோபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷ்வர்தன், சேவாதளம் வீரபாண்டியன், மாநில நிர்வாகிகள் பிரதேஷ், இருதயராஜ், ஜோசப், மாவட்ட தலைவர் பாபு, மகளிர் அணி நிர்வாகிகள் டாக்டர் விஜயகுமாரி, ராணி, ஜானகி, ஷர்மிளா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் கனக சுப்பராயன், முருகையன், ராஜேந்திரன், ஜான் பாஷா, ஜாகிர், சையது, இலியாஸ், பூபாலன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே நீட் தேர்வு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் ரகுநாதன் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்டவர்கள் அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை விமர்சித்து கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது என்னாச்சு, அமைச்சர்களின் இலாக்கா என்னாச்சு, 57 நாள் வீணாகிவிட்டது, சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்துங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டனத்தை வெளிப்படுத்தினர். புதிய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் நிர்வாக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்தி சட்டமன்றத்தின் முழுமையான செயல்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ரகுநாதன், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு மற்றும் சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதுடன் தொடர் போராட்டங்களையும் முன்னெடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் U வடிவ வடிகால் வசதியை மறுசீரமைக்கும் பணிகளை காண பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தவளக்குப்பம் சந்திப்பு முதல் அருகில் உள்ள ஹாட் டீ பெஞ்ச் கடை வரை கிழக்கு பகுதியில் வடிகால் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 36.86 லட்சம் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ரூபாய் 32,13,000 மதிப்பில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நடைபெற்ற பூமி பூஜையில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணகுமார்,
தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியின் அடிப்படை வசதிகள், மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் பள்ளி வளாகத்தில் சுற்றுப்புற நிலை குறித்து பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பள்ளியின் பின்புற பகுதியில் சமூக விரோதிகள் கூடுவதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளியை சுற்றியுள்ள பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து காவல்துறையுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் செயல்படுத்தப்படும் பெருந்தலைவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் உப்பளம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் தவணை உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் சட்டப்பேரவை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வழங்குவதற்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் உதயகுமார், ஆய்வாளர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு வார கால விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் 7 சனிக்கிழமைகளில் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியதாகவும் அதிக வெப்பம் காரணமாக இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூலை 11, ஆகஸ்ட் 1 மற்றும் 22, செப்டம்பர் 5, அக்டோபர் 10, நவம்பர் 14 மற்றும் 28 ஆகிய 7 சனிக்கிழமைகள் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி அனைத்து பள்ளிகளும் மேற்கண்ட நாட்களில் வழக்கம் போல் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையின மாணவர்களின் கல்வி உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி கல்வி உரிமை சட்டம் இயற்ற வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அமைப்பின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள மனுவில் தமிழகத்தில் சமூக நீதி அடிப்படையில் வழங்கப்படும் கல்வி உதவி திட்டங்களைப் போல புதுச்சேரியிலும் பின்தங்கிய மாணவர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்புடன் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கல்வி மேம்பாட்டு வாரியமாக மாற்றுதல், 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை இலவச கல்வியை உறுதி செய்தல், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், IIT, IIM உள்ளிட்ட தேசிய உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு நிதியுதவி அளித்தல் மற்றும் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு முழு மானியத்துடன் கல்வி உதவித்தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். கல்வி என்பது அரசியல் அமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமை என்பதால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே புதுச்சேரி கல்வி உரிமை சட்டம் இயற்றி மாணவர்களின் கல்வி எதிர்காலத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி என்ற ஒரு திட்டத்தை பட்டியலிடப்பட்ட சமூக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் மூலமாக இன்று புதுச்சேரியில் உள்ள பட்டியலிடப்பட்ட சமூக மாணவர்கள் பெரும் பலனை பெற்று கல்வியில் உயர்ந்து வந்திருக்கிறாங்க. இதே திட்டத்தை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களுக்கும் அளிப்பதாக முந்தைய அரசு உறுதியளித்திருந்தது. மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. இதற்கு முன்னாடி நாங்கள் இது சம்பந்தமான ஒரு மனு அளித்திருந்தோம்.
தமிழக அரசு மேலும் வந்து அயல்நாடு சென்று மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு கல்வி உதவித்தொகை வந்து தமிழக அரசு கொடுக்குது. ஆண்டுக்கு 10 மாணவர்கள்னு சொல்லி தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 233 மாணவர்களுக்கு மேலே அயல்நாடு சென்று படிப்பதற்கான உயர்ந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து புதுச்சேரியிலையும் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களுக்கு தரணும். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலிருந்து நிதியும், சிறுபான்மையின மாணவர்களுக்கு சிறுபான்மையுடைய நலத்துறையிலிருந்து நிதியை ஒதுக்கி ஆண்டுக்கு 10 மாணவர்களை வந்து வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்பை தரணும். அதே போல பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்ற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி தரணும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இன்னைக்கு மனு அளிச்சிருக்கோம். 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தப்பட்ட 33 மாத நிலுவை ஊதியத்தை ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் 3வது நாளான உழவர்கரை நகராட்சி வளாகம் அருகே கூட்டு நடவடிக்கை குழுவினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஏஐடியூசி நிர்வாகிகள் காளியப்பன், துரைசெல்வம் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் ஏஐடியூசி மோதிலால், என்ஐடியூசி நிர்வாகிகள் ஞானசேகரன், முத்துராமன் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த கதிரேசன், பொன்னம்பலம், கண்ணன், வாழுமுனி, சகாயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். நிறைவாக ராமச்சந்திரன் நன்றி கூறினார். போராட்டத்தில் 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவை ஊதியத்தை ஒரே தவணையாக வழங்க வேண்டும், நகராட்சி நிர்வாகத்தில் காலியாக உள்ள இளநிலை கணக்கு அதிகாரி மற்றும் கணக்கு மேலாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உத்தரவு வெளியிட்டு 8 மாத காலத்துக்கு மேல் நகராட்சி பஞ்சாயத்துகளில் நகராட்சி காரைக்கால் திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த தேசிய விருது பெற்ற சிற்பி ராமகிருஷ்ணன் தேசிய விருது பெற்ற கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 பரிசுத் தொகை வழங்கிய புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சிறு வயதிலிருந்தே சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட ராமகிருஷ்ணன் மகாபலிபுரம் சிற்பக் கல்லூரியில் டிப்ளமோ படிப்பை முடித்தார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்த புகழ்பெற்ற ஸ்தபதி கணபதி ஸ்தபதியின் சீடரான அவர் புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையம் மூலம் பலருக்கு சிற்பக்கலை பயிற்சி அளித்துள்ளார். சிற்பத்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக 1990ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவரிடம் தேசிய விருதையும் 2010ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மேலும் இந்திய அரசின் சார்பில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சிற்பக்கலை தொடர்பான செய்முறை விளக்கங்களையும் வழங்கியுள்ளார். தேசிய விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் தலா ரூபாய் 1,00,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜசேகரன் ஆகியோருக்கு சிற்பி ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக்தந்திர பச்சாவ் சத்தியாகிரகம் என்ற பெயரில் மாபெரும் அமைதி வழி மக்கள் போராட்டம் 10 கணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் RGPRS தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் கார்த்திகேயன்,
முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் முன்னாள் தேசிய தலைவர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும், தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க வேண்டும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பலவீனப்படுத்தப்படக்கூடாது மற்றும் அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை விவகாரம் தொடர்பாக முழுமையான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புதுச்சேரி அமைப்பினர் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் சாலையில் பாலாஜி தேட்டர் அருகே நடைபெற்று வரும் உப்பனாறு வாய்க்கால் மேம்பாட்டுப் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் தற்போதைய நிலை, மழைநீர் வடிகால் வசதிகள் மற்றும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். எத்தனையோ வருஷத்துக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறாதது குறித்து கருத்து தெரிவித்தார். அப்போது அவர் கூறுகையில், தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருந்தால் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தையும் பெற்றிருக்கும் வாய்ப்பு இருந்ததாகவும், ஆனால் கட்சிக்குள்ளேயே இருந்த சிலரின் செயல்பாடுகளால் அந்த வாய்ப்பு தவறிவிட்டதாகவும் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் புதுச்சேரியிலும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவர், புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம், குடிநீர் திட்டங்கள், காரைக்காலுக்கு காவிரி நீர், மாணவர்களுக்கான உயர்கல்வி வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீடூரிலிருந்து அணையிலிருந்து நீர்வரத்து புதுவை நோக்கி வர வேண்டும். சாத்தனூரிலிருந்து நீர்வரத்து புதுவை நோக்கி வர வேண்டும். அந்த நீர்வரத்து வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆக சாத்தனூர் அணையினுடைய அமைச்சர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர், இந்த 2 அணை சம்பந்தமாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசி புதுவைக்கான வழங்குகிற நீர் கொள்ளளவு, கொடுக்கக்கூடிய அளவுள்ள நீரை பெற்று தருவதற்கு நாங்கள் தேவையான முயற்சிகளை எடுப்போம். 2, 3 திருச்செந்தூரில் புதுவைக்கென்று ஒரு விடுதி கட்டப்பட வேண்டும். பக்தர்கள் செல்லுவதற்காக அங்கே ஒரு தங்கும் நிலையம், ஒரு உணவு கூடம், ஒரு பாதுகாப்பான இடம் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் கட்டுவதற்கு இசைவித்திருக்கிறோம். ஆனால் அங்கே அரசாங்கம் அதற்கு இடம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர், அந்த சுற்றுலாத்துறை திருச்செந்தூரை ஒட்டி வருகிற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதியையும் சொல்லி முதலமைச்சரிடம் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிப்பேன் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அடுத்து நமது காவிரி படுகையிலிருந்து வருகிற நீர், அந்த காவிரி நீர் என்பது கடமிடை நீர் கடைசியாக வந்து விழுகிற இடம். புதுவைக்கான 7 TMC தண்ணீரை உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி, கர்நாடக அரசும் சரி, புதுவை மத்திய அரசும் சரி ஒப்பந்தம் செய்ததன் அடிப்படையில் அந்த 7 TMC நீர் புதுவைக்கு தர வேண்டும், அதை வழங்குவதை சீர் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக. அடுத்து கல்வி, ஒரு பல்கலைக்கழகம், புதுவைக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைய இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை போல, இந்தியாவில் உள்ள உலகளவில் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களை போல, ஸ்டான்ஸ்போர்டை போல, கேம்பிரிட்ஜை போல, ஆக்ஸ்போர்டை போல, the wonderful knowledge
கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அமைப்பதற்கான விரிவான திட்டமிடுகிறார். ஆக அப்படி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தமிழகத்திலே அமைகிற பொழுது புதுவைக்கான இடஒதுக்கீடு, புதுவைக்கான மாணவர்கள் சேர்க்கை என்பது சாதாரணமாக நடைபெறுகிற வழக்கமாகத்தான் இருக்கும். ஆக சென்னையில் தமிழகத்திலே துவங்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் புதுவைக்கு பலமாக உறவாக இருக்கும். இந்த அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டோம். அங்க இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொன்னதை கேட்டு நாங்கள் முதலமைச்சருடைய கனிவான பரிசீலனைக்கு எடுத்துச் செல்கிறோம். விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வரத்தூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பட்டா மாற்றம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்றதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரத்தூர் கிராம நிர்வாக அலுவலராக சீனிவாசன் மற்றும் அவரது உதவியாளராக சாமிநாதன் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பட்டா மாற்றம், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளுக்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் தொடர்ந்து லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் சீனிவாசன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒடுவன்குப்பம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் போது இதேபோன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும், பட்டா மாற்றம் மற்றும் இறப்பு சான்றிதழ் பெற ரூபாய் 2000 முதல் ரூபாய் 15,000 வரை பெற்றதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து ஒடுவன்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் வரத்தூர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டா மாற்றம் ஏன் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் சீனிவாசன் உதவியாளர் பணம் பெற்றது தனக்கு தெரியாதென்றும் 7 சென்ட் நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் 15,000 பெற்றப்பட்டதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்த விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மகாதேவன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எவ்வளவு வாங்கினாரு? 5000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பேர்கிட்ட வாங்கி இன்னும் 50க்கு மேல வந்து இந்த ஊர்ல இவர் இப்பதான் வந்தாரு. எத்தனை மாசம் ஆகுது வந்து? ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷத்துல வந்து நிறைய பேருக்கு 100க்கு அதிகமானவங்க இவங்கிட்ட வந்து பட்டா மாத்தி தரேன், இந்த வாரிசு சர்டிபிகேட் தரேன், இருப்பு சான்றிதழ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து இவர் வந்து பணத்தை வாங்கிட்டு வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க. ஒரு ஓஏபி வந்து ஓஏபி வந்து 4000 ரூபாய் வாங்குறீங்க. அது என்ன? நாங்க வாங்கலங்க. அது 110 ரூபா தான் ஆகும். நாங்க வாங்கல. நான் வாங்கினதா சொல்லுங்க. திண்டிவனம் ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் அக்னி வசந்த விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி தினமும் மகாபாரத வரலாற்றை மையமாக கொண்ட நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. விழாவின் 13வது நாள் நிகழ்ச்சியாக சித்ராங்கை திருக்கல்யாணம் என்ற நாடகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர் மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சித்ராங்கை ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சுவாமிகள் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்தனர். தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமிகள் கிராம வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான உபயதாரர்களாக காலமூட்டு வகையரா, ஆட்டுக்கார மூட்டு வகையரா மற்றும் வெள்ளாந்திர மூட்டு வகையராவை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றிருந்தனர். அக்னி வசந்த பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக படுகளம் மற்றும் தீமிதி திருவிழா வருகிற ஜூலை 16ஆம் தேதி வழக்கம் போல் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதையொட்டி சாரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுமக்களுக்கு உணவை பரிமாறி நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சேவையாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டினார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே ஒன்றா வச்சுங்க, ஒன்றா வச்சுட்டு போகாதீங்க, அப்படியே ஒன்றா கலெக்ட் பண்ணி வாங்க, கண்டிப்பாக இங்கே வாங்க. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆலயங்களின் 43வது ஆண்டு சடல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து இரு ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 53 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை, புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் செயல்படுத்தப்படும் வீட்டு வசதி திட்டங்களின் முதல் கட்ட மானியத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானிய உதவி பெறும் பயனாளிகளுக்கு முதல் கட்டமாக தலா ரூபாய் 1 லட்சம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் 53 பயனாளிகளுக்கும் முதல் தவணை மானியத் தொகைக்கான ஆணைகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்திபுத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை கோரி ஆலய நிர்வாகிகள் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்தனர். ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் சென்ற நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆலய திருப்பணிகளுக்காக நன்கொடை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார்.
அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் மற்றும் ராமர் சன்னதியில் வழிபாடு நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். போராட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொஞ்சம் மேலே ஏறிப்பா தம்பி, மேலே ராமச்சந்திர சோமநாத் சர்வ ஆலய அனுகிரக கொஞ்ச நாள் சர்வ தோஷ நிவர்த்தியர்த்தம் சர்வ மங்களாபிஷானுக்கு சர்வகாரியங்களுக்கு ஜெயம் சித்தியர்த்தம் சர்வே ஜன புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார். கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நீர்மோர் பந்தலை அவர் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.